1.6 கிலோமீட்டரில் கோயில் வந்துடும். கோவிலுக்கு வந்து விட்டோம். கனடா கந்தசுவாமி கோயிலுக்கு. அட் த லைட் நாங்கள் வந்து எங்களோட காரை பார்க் பண்ண போகிறோம். பார்க் பண்ணிவிட்டு தனியாக அந்த ஸ்டோர் ரூமுக்கு நிற்க எல்லா காரும் நிற்க அந்த வடிவு வந்து தெரியாது. இந்த தனியாக ஒரு இடத்த கொண்டு விட தான் அந்த காரின வடிவே தெரியுது. என்ன என்னண்டா குளிர்னு சொன்னால் இன்றைக்கு ஏனோ சிட்டியான குளிர். பத்ரகாளி அம்பிகா சமேத பாலார் விந்தியோகோ சங்கல்ப விதானம் அகம் மத்தியகர். அப்பா அம்மா இருந்தால் அவையிலையும் இருக்கா மனதில் பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்க. வணக்கம் நான் சார். நான் வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கனடாவில் ஸ்காப்ரோன்ற இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன தெரிவி பார்க்க போகணும்னு சொன்னால் நேற்று போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் வந்து புது கார் வந்து வாங்கிட்டேன். இன்றைக்கு எங்கே போகிறோம்னு சொன்னால் கனடா கந்தசுவாமி கோயிலுக்கு தான் போகிறேன். ஸ்காப்ரோன்னு சொல்லிவிட்டேன் மாறி. இது மார்க்கம் அந்த கொண்டா கம்பெனிக்கு முன்னு தான் நிற்கிறேன். நான் இந்த வீட்டையே போயில இப்போ முதலாக இந்த கூகுள் மேப்பில் இந்த எங்களோட டிவைஸில் வந்து சர்ச் பண்ணியிருக்கிறேன் கனடா கந்தசுவாமி கோயில். இந்த கனடா கந்தசுவாமி கோயிலுக்கு தான் நான் இப்போ போகிறேன். நானும் அண்ணாவும் மற்றது எங்களோட அம்மாவை காட்டுங்க இருக்கா. அம்மா இருக்கா ஹாய் சொல்லி விடுங்க. இந்த கார் எடுக்கிறதுக்கு ஒரு பங்கா 100ல் ஒரு பங்கு எங்களோட அம்மாவையும் சொல்லலாம். அம்மாவையும் சொல்லத்தானே வேணும் ப்ரோ. மற்ற எல்லாம் நான் தானே. நான் வந்து எங்களுடைய கனடா கந்தசுவாமி கோயிலுக்கு தான் போகிறோம். என்னத்துக்கான இந்த கார் எடுத்துனான்றது வந்து நான் நாளைக்கு போகிற வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. இதை பாருங்க, இதில் எல்லாம் பாருங்க எவ்வளோ ஃபியூச்சர் இருக்குது. மற்றது பெட்ரோல் வந்து நல்லா பாவிச்சு தரும். இப்போ வந்து கார் வந்து ஸ்டார்ட்டில் நிற்கிது. ஆனால் பெட்ரோலாம் வந்து கார் வந்து வேலை செய்யுது அப்படின்னு பார்க்குங்க. அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ அம்மாம்மா போமா கோயிலுக்கே நாங்கள் போய் பட்டுவல் எல்லாம் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது தானே. என்ன ஓகே, காருக்கு பூசை. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து வலிக்கிறோம். காரை வந்து இப்போ வந்து ஓட போகிறோம். கண்ணாடியும் செட் பண்ணல, ஒன்றும் செட் பண்ணல, எல்லாத்தையும் முதல்ல செட் பண்ணிவிட்டு போவோம். என்ன கண்ணாடியை வந்து உயர்த்தி விட்டுட்டேன். இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. கண்ணாடி உயர்த்திட்டேன். உயர்த்தி அதை சொல்லிக்கலாம். ஓகே, இது உயர்த்தியாச்சு. இப்போ நாங்கள் வந்து கண்ணாடி செட் பண்ண போகிறோம். உங்களுடைய கார்ன கண்ணாடி இது பிளாங்க் ஸ்பாட் எல்லாம் இருக்குது. ஸோ சேஃப்டி கண்ணாடி ஆடுதுன்னு ஸ்விங் ஸ்விங். ஆமாம்மா அப்படியா கடவுளை கும்பிடு. வீடியோ பார்க்குற எல்லாரும் பிரார்த்திங்க ப்ரோ. என்ன ஓகே, நாங்கள் இப்போ வலிக்கிட்டோம். என்ன இன்றைக்கு கண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா கந்தசுவாமி கோயில். ஓகே ஸ்டார்ட். 23 முதல் 14 கிலோமீட்டருக்கு 23 நிமிஷம் காட்டுது. 14 கிலோமீட்டர் நாங்கள் வந்து பயணம் செய்யணும். கிட்டத்தட்ட எங்களோட வீட்டிலேருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் போகிற அளவு தூரம் நாங்கள் இப்போ எங்களோட புது காரில் வந்து போகிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. முருகா முருகா முருகா. நாங்கள் முருகன்ற பாட்டு தான் இப்போ கேட்டு நாங்கள் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறோம். சரி, இப்போ நாங்கள் வந்து இப்போ 401 இப்போ நான் வந்து 401 ஏறுறோம். 401 போக சொல்லுது. ஸோ எல்லாம் அலர்ட் பண்ணதுக்கு பக்கத்தில் கார் வருதுன்றெல்லாம் பிளைங் ஸ்பாட் அது இதுண்டு இதெல்லாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்.
இந்த மிரரில் வந்து சைட்டால் கிட்ட வந்தெல்லாம் அலர்ட் பண்ணும். மற்ற இந்த கார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சர். முன்னுக்கு பார்க் பண்ணாலும் நீ கண்டு சத்தம் கேட்கும். அதுவெல்லாம் வேணும். ஏன்னா நாங்கள் அடிக்கடி பார்க் பண்ணுறது கொண்டே காரை. பின்னுக்கு பார்க் பண்ணாலும் பின்னுக்கு நார்மலாகவே எல்லா கார்களுக்கும் இருக்குது. ஆனால் முன்னுக்கு பார்க்கிங் சென்சர் வந்து சில கார்களுக்கு இல்லை. இந்த காருக்கு இதுக்கு இது வந்து 2025ஆம் ஆண்டு கார். இனி வந்து 2026ஆம் ஆண்டு கார் இப்போ கிட்டல வந்துடுமான்னு நினைக்கிறேன். 1.6 கிலோமீட்டரில் கோயில் வந்துடும். கோயிலுக்கிட்ட இப்போ நாங்கள் வந்துட்டோம். பார சிக்னலை தாண்டி நம்ம சொன்னால் கனடா கந்தசுவாமி கோயில் வந்துடும். கோயிலுக்கு போய் காருக்கு பூஜை செய்து மற்றது பட்டு கட்டி கோயிலை கும்பிட்டுட்டு நாங்கள் திருப்பி எங்களோட ஸ்காப்ரோவில் இருக்கிற மாமா விட்ட போய் அம்மம்மாவை வந்து இறக்கிட்டு அப்படியே நாங்கள் எங்களோட போமம்பில்லுக்கு நாங்கள் போகிறோம். அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கோ. என்ன? எஸ். கனடாவில் இருக்கும் உறவுகளே, உங்களுடைய தாயகத்தில் இருக்கும் சொந்தங்களுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா? அது எங்கே அனுப்பினால் சரியான முறையில் போய் சேரும் என்ற கொரியர் சேவையை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஏரோ கொரியர். உலகத்தில் இருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் இவர்கள் மூலமாக பொதிகள் அனுப்பி கொள்ள முடியும். இப்பவே திரையில் தெரிகின்ற இந்த இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு இவர்களை நாடலாம். கோவிலுக்கு வந்து விட்டோம். கனடா கந்தசுவாமி கோயிலுக்கு. At the light, turn left. சுவாமி என்ன அம்மா வேற இடத்த வந்துட்டு தான் என்ன? முருகனிடம் வந்துட்டோம். முருகன் தான் எங்களுக்கு இனி அருள் தரணும். என்ன முருகா, நாங்கள் உன்னைத்தான் தேடி வந்த நாங்கள். முருகனிடம் செல்வோம். பாருங்க, தேர் எல்லாம் வெளியில் நிற்குது. ஏன் நம்ம கொடியேற போகுதோ? அங்கே பாருங்க, இதில் யாரோ கார்கள் எல்லாம் விட்டு எடுத்துகிட்டு போய்க்கணும். இப்போ நாங்களும் அதில் பார்க் பண்ண போகிறோம். இப்போ முன்ன விடலாம் கோயிலுக்கு முன்னூத்தான விட போகிறோம். இப்போ நாங்கள் வந்து எங்களோட காரை பார்க் பண்ண போகிறோம். பார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா அலர்ட் பண்ணுது. இல்லை அது இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் இப்போ இறங்குவோம் கீழே. காரை பாருங்கள். தனியாக அந்த ஸ்டோர் ரூமுக்கு நிற்க எல்லா காரும் நிற்க அந்த வடிவு வந்து தெரியாது. இப்போ தனியாக ஒரு இடத்த கொண்டு விட தான் அந்த காரின வடிவே தெரியுது. என்ன வேறு லெவலில் இருக்குங்க. சரியான பதிவு. இப்படி இருந்து ஃபோட்டோ எடுக்கிறண்டா கூட கஷ்டம். ஆமாம், கீறி போடாத. சரி, புது கார் கீறி போடாத. எஸ், ஓகே. இப்போ நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போவே கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோக்கா. ஆனால் இருந்தாலும் நாங்கள் மக்கள் லோக் பண்ணுவோம். அது எங்கே விழா விட்டுருக்கான்னு இப்போ கார் சொல்லுது. கதை ஒழுங்காக பூட்டே இல்லையா? இப்போ நீ புது சண்டை போட்டு மெல்லமாக சாத்துற சரியோ. ஆனால் இப்போ ஒரு மாதால வந்தால் அப்புறம் அடிச்சு தான் சாத்தி விட. காலாலயம் முதல் இஞ்சி ஒரு தெரியும் ஏன்னு. அப்போ நாங்கள் புதுசு பல சென்டர்லாம் பார்க்க மாட்டோம். எப்போவுமே ஒரே மாதிரி தான் பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் வந்து கனடா கந்தசுவாமி கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து பூசை வந்து செய்கிறதுக்கு இப்போ ஐயாட்ட வந்து இப்போ அர்ச்சனை அதோ வாங்கணும். மற்ற இப்போ வந்து பூசை ஏதோ நடந்துகிட்டு இப்போ வாங்கிட்டு பூசை செய்துட்டு நாங்கள் அப்படியே 2 வீட்டை போகணும். முதல்ல இந்த மாமா வீட்டை போயிட்டு அப்படியே நாங்கள் எங்களோட தங்கி இருக்கிற மாமாவிட்ட போகணுமே.
ஓகே. भद्रकाली अंबिका समेत बालार विंध्योगो संकल्प विधानम अहम मध्येहर्षे अम्मा अम्मा ஆமாம்மா. அம்மா பேரை சொல்லுங்க அம்மா. லட்சுமி. ஆ லட்சுமி. வாரன் வாரன். காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி உங்களை குலதெய்வங்களை அப்பா அம்மா இருந்தால் அவையிலையும் இருக்கா மனதில் பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்க. சர்வேஷானாம் சகுடம் உங்கள் நட்சத்திரம் உங்கள் பேர் சகிந்தன் புரட்டாதி நட்சத்திரமா கும்பராசிமா சகிந்தன் நாம் தேதாம் நூதன சதுர்ச்சக்கர வாகன அனுகூல்ய சித்தியத்தனகிரகாய நமः இஷ்டதேவதா குலதேவதா பாரம் பிரியதேவதாய மகா கணபதியே நமः. ஓம் சிவாய நம நம சிவாய நம. சுபத்ராய நம மகாபைரவீஸ்வராய நம. ஓம் சமாகனாய சூரகஸ்தாய தீமஹி நம. ஓம் பிரஜோதயாய நம நம. ஓம் ஓகே. सर्वाय नमः. ओम सर्वकार्य जवाब्य सिद्ध्यर्थम सकल तिष्टि दोषम वाग्रदोषम शत्रुदोषम नान्तम. நல்ல நிதானமாக ஆறுதலாக சரி அவசரப்படக்கூடாது. விடுறேன். ஒரு 3 நாள் இருக்கட்டுமே. ஆமாம். ஓகே. வேலைக்கு வச்சுக்கோங்க. ஆமாம். முன்னாடி இருந்த பிறகு வழியை வீசலாம். 5 நாளைக்கு இருந்தாலும் சரி. ஓகே. நமக்கு ஒரு பிள்ளையாரோ ம். ஆமாம். ஓம் பசும்பம் நாங்கள் நீர்வேலி. நீங்கள்? கர்ணவாய். ஆ ஓகே. ஆ ஆமாம். ஓகே ஓகே. நீங்கள் பூஜை எல்லாம் வந்து முடிவடைந்து விட்டது. உள்ளுக்கு எல்லாம் பாருங்கோ, எல்லாம் ஸ்டேரிங்கில் எல்லாம் கறி இருக்குது. பட் இது வந்து இந்த தேசியா வந்து ஒரு 5 நாளைக்கு இருக்கட்டும்னு சொன்னவர் ஐயா. இப்போ இதை வந்து இதில் விழாத மாதிரி இதில் வைப்போம். மற்றது இந்த தாட்டங்கள் எல்லாம் வந்து எங்களை தான் வந்திருக்கு. பழங்கள் எல்லாமே வந்து முடிந்து விட்டது. இப்போ நான் கோயிலுக்கா சுற்றி கொண்டு வருவோமே, சுற்றி கொண்டு வந்துட்டு இப்போ அம்மம்மா மேத்தி கொண்டு நாங்கள் போவோம். அதுக்கு முன்னாடி இந்த தட்டத்தை இதுக்கு வைக்கணும். பயங்கரமான குளிரண்டா சொல்லி வேலை இல்லை. ஐயோ என்னண்டா குளிரண்டு சொன்னால் இன்றைக்கு ஏனோ சிட்டியான குளிர். வா ஐயா வந்து இப்போ கோயிலை வந்து சுற்றி கொண்டு வர சொன்னார். நார்மலாகவே நாங்கள் வாகனம் மட்டும் தான் கோயிலை சுற்றுறது வளமை தான். நார்மலாக கோயிலுக்கு வந்தாலே கோயிலை சுற்றுருந்தாங்க. அது பழகிட்டு இப்போ நாங்கள் கோயிலை வந்து 3 தரம் சுற்ற போகிறோம். ஒரு காயில் 3 தரம் சுற்ற போகிறோமே. வா சன்ரூப்பையும் திறந்து விட்டேன். எல்லாம் திறந்தது. சரியான குளிர். நல்லா தான் இருக்கு. என்ன
ஆனால் இது தேசிக்காய் இதில் வச்சா உருண்டு விழுந்துடும். ஹோல்டருக்கு இப்போ என்ன இதுக்கு ஏறிச்சா அப்படியே நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கணும்னு சொன்னது. 3-5 நாள் இருந்தால் நல்ல மண்டபை. நாங்கள் இது என்ன 5 நாளைக்கு வச்சுட்டு அப்படியே தூக்கி எறிய சொன்னேன். ஓகே, கோயிலை சுற்றுகின்றோம். முதலாவது சுத்தானே. ஓ, அதை நாங்கள் எடுக்க வந்தோம்னா அது எங்களுக்கு எடுத்தது தெரியாது. என்னது ஏண்ணே தேசிக்காய் 4 தேசிக்காய் மேய்த்து டைம் இருக்குது. அதை எடுக்கணும்னு நினைச்சேன்னா சரி ஓகே. இதுதான் 3வது ஆரம்பிக்குது. சரியான சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து 3வது சுற்றுறோம். என்ன சரியான சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே ஏதோ கனவுல இன்னும் யாரோ இன்னும் வந்து எழுப்பாத மாதிரி ஃபீல் ஆகுது உண்மையிலே. என்னடாப்பா என்னாலே இது முடிஞ்சதை உண்டுக்கு என்னாலேயா சைந்தாலேயா இந்த என்ற மாதிரி ஃபீல் ஆகுது உண்மையிலே சத்தியமாக. இது வரைக்கும் இப்போவும் கனவு தான் நான் நினைச்சு கொண்டிருக்கேன். ஆனால் பெரிய சந்தோஷம். இது மட்டும் இல்லை, நிறைய இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும். இன்னும் நிறைய சாதனைகள். கார் வாங்குறதெல்லாம் சாதனையாடா இல்லைன்ட்டு இல்லை, இன்னும் நிறைய இலட்சியங்கள் இருக்குது. எல்லாம் நிறைய அடையணும். என்ன எல்லாம் அடைய மட்டும் போராடி கொண்டே இருப்பேன். நிறைய வெற்றிகள் இன்னும் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்க. எல்லாமே என்ன எப்படி போகிறனோ எப்படி போனாலும் என்ன நான் யூடியூப்பில் போட்டு கொண்டே இருப்பேன். பார்த்து கொண்டிருக்கலாம் என்ன நேசிக்கிறார்கள். ஓகே, இப்போ நாங்கள் வந்து அம்மம்மாவை விட்டுட்டு போகிறோம் கோயிலில். அம்மம்மா விட்டுட்டு போவோமோ? ஆளை காண இல்லையா? ஓகே, இப்போ நாங்கள் அம்மம்மா இப்போ கூட்டிடணும். சரி, இப்போ நாங்கள் இப்போ கோவிலில் இருந்து வீட்டை போகிறோம். என்ன சொல்ற? சின்ன பிள்ளையா? வயசாலாம் நான் வந்து சின்ன பிள்ளை. செயற்பாடெல்லாம் அங்கே வாங்க. டேக் நெக்ஸ்ட். அப்போ இப்போ நாங்கள் வந்து எங்களோட மாமாவிட்ட போகிறோம். என்ன மாமாவிட்ட போகிறோம். கோயிலில் எங்களுக்கு பொங்கல் எல்லாம் தந்தது. அது எங்களுக்கு தெரியாமல் அம்மம்மா வாங்கிட்டு வந்தவா. பொங்கலும் சாப்பிடுவோம் நாங்கள். என்ன விட்ட போய் பசிக்குது தான். பொங்கல் உண்மையாக கிணநாள் பொங்கலும் சாப்பிட்டுப்போம். சரி, இப்போ நாங்கள் இப்போ வள்ளிக்கிட்டு இப்போ எங்கள் மாமாவோட வீட்டடிக்க போய் நிற்கிறோம். 14 கிலோமீட்டர் இன்னும் காட்டுது. போவோம். என்ன சரியான சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குது. கிணவோ நினைவோன்ற மாதிரி இருக்குது. ஆனால் நுள்ளுங்க பார்ப்போம். நுள்ளுங்க என்ன நோவு இல்லையா? கிணவோ தண்ணி அள்ளி ஊற்றினா தான் தெரியுமே. ஓகே, இப்போ எல்லாருமே வந்து வாழ்த்து தெரிவிங்க. நீங்களும் உங்களுடைய முயற்சியை வந்து கைவிடாதீர்கள். வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாமே வந்து சாதிக்கலாம். முயற்சி இருந்தால் என்ன பயிற்சி இருந்தால் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி தான் இந்த கார் எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு இந்த பிளாக்காக போட்டு காட்டினா தான் தெரியும். அதே பண்ண ஒரு நகைச்சுவையாக ஒரு நாளைக்கு கொண்டு போவோம். என்ன அது ஒரு இந்த கார் எடுத்த இந்த ரியல் லைஃப்பை உங்களுக்கு நான் ஒரு காமெடியாக அதை மேக் பண்ணி உங்களுக்கு நான்
யூடியூப்பில் ஒரு நாளைக்கு போடுறோம் அது ஃபன் வீடியோ என்ன சேர்ந்து கஷ்டப்பட்டாலும் சொல்லி ஓ அதான் இப்போ கேமராமேனும் சரியாக கஷ்டப்பட்டவர் என்னோட என்ன எத்தனை இடம் நாங்கள் போனாங்களே என்ன எத்தனை கடை எத்தனை இதெல்லாம் ஒரு ரங்கி எத்தனை துன்பங்கள் எல்லாத்தையும் மத்தியில் பெரிய ஒரு வெற்றி ஓகே எது வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் இனிமே என்ற ஒரு தைரியம் ஒன்று இருக்குது என்னில் அதான் முதல் சொன்ன மாதிரி தான் நான் இப்படி தான் உண்டு இப்போ 50,000 1,00,000 அதை வந்து பெருசாகவே எனக்கு அதெல்லாம் டேக் இட் ஈஸி எல்லாம் என்னென்னு சொல்கிறேன் பூச்சில் எடுக்கலாம் என்ன கடைசியில் அந்த சொல்லுவாங்க பெயிண்டில் எடுக்கலாம் பூச்சில் எடுக்கலாம் அப்படி தான் சொல்லிக்கொண்டு போகிறேன் இதுவரைக்கும் நல்லா தான் இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் இனி இப்படி போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு என்ன இப்படி தான் ஒருத்தன் வந்து நல்ல பணக்காரனாக இருப்பான் ஒருத்தன் வந்து நல்ல உயரத்தில் இருப்பான் துடிட்டு பார்த்தா இப்படி வந்துடுவான் என்ன எதுவுமே வந்து இங்கே நிரந்தரம் இல்லை எண்ணம் போல் வாழ்க்கை என்ற மாதிரி போய்கொண்டிருக்கு கடவுள் இந்த முருகன் துணை இருக்கிறார் முருகனே நீ பார்த்து கொள்ளணும்ன்ற மாதிரி ஓகே இப்போ நிறைய காரணம் அடுத்தடுத்த வீடியோக்களில் கார் வீடியோ ஒரு நாளைக்கு போடுவோம் என்ன அடுத்தடுத்த வீடியோ வந்து கார் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய வரும் காருக்கு நிறைய வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்குது புது கார்னு சொன்னால் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் இனி இந்த ஹோண்டா சிவிக் ஹைப்ரிட் 2025 டூரிங் இந்த கார்லாம் வந்து நாங்கள் வந்து நிறைய பயணங்கள் போயிருக்கிறோம் என்ன இதில் எமர்ஜென்சியை போட்டுறது நிற்கிறோம் பார்த்தீங்களா அவருக்கு இதை பிரச்சனை போட்டதுக்கு ஓகே இப்போ நாங்கள் இதில் பாருங்க நான் சிக்னல் போட்டும் பாரானே அவருதான் ஓகே இப்போ நாங்கள் எங்களுடைய வீட்டாம் போகிறோம் இப்போ இதோட இந்த வீடியோ வந்து நிறைய செய்வோம் என்ன இது ஒரு சின்ன ஒரு வீடியோ இனி வர வீடியோக்களுக்காக வெயிட் பண்ணி பாருங்க இந்த கார் வெட்டிய வீடியோக்கள் ஏதாவது உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாத்தையும் வந்து போடுங்க எல்லாத்தையும் பார்த்து அப்படியே நல்ல கமெண்ட்டுக்கு லைக் பண்ணி விமர்சனங்களை கீழே அன்லைக் பண்ணியான்னு அப்படியெல்லாம் இல்லை எந்த எது என்ன போட்டாலும் நான் பார்ப்போம் அது பிள்ளை இருந்தேன்னு சொன்னால் அதை திருத்திக் கொள்வோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்ததும் கார் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் பெரும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் இன்னும் இதை விட பல மடங்கு நாங்கள் போவோம் நாங்களும் நல்லா இருந்தால் மற்றவர்களுக்கும் உதவி செய்வோம் என்ன நாங்கள் ஒரு நிலைக்கு வரணும் ஒரு பணம் எங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு பணம் மற்றது நிரந்தரமான நண்பர்கள் நிரந்தரமான உறவுகள் எங்களுக்கு கிடைத்தால் நாங்களும் நல்ல மக்களுக்கு உதவி செய்வோம் உதவி செய்தால் வம்சம் வளரும் என்று சொல்லுவார்கள் என்ன அதே மாதிரி ஒரு நிலைக்கு வந்தால் அப்புறம் தான் இப்போ நாங்களே எடுக்கிறது பிச்சை இப்போ கார் எடுத்தோன்னே நான் பெரிய பணக்காரன் இல்லாமல் இல்லை இன்றைக்கு என்னுடைய பேங்க் பேலன்ஸ் 0 உண்மையிலே இன்றைக்கு என்னுடைய பேங்க் பேலன்ஸ் 0 அங்கே இருக்குது ஒரு நாளைக்கு கொஞ்சம் கூட வந்தேன்னு சொன்னால் நிறைய பேருக்கு உதவி செய்வேன் உதவி செய்தால் உண்மையிலே வந்து வம்சங்கள் வளரும் என்று சொல்வார்கள் மற்ற நாங்களும் நல்லா இருக்கலாம் மற்றவர்களும் எங்களால் நல்லா இருக்கணும் ஒரு காலமும் நாங்கள் மற்றவர்களை வீழ்த்தி மேலே வரணும் என்று யோசிக்கக்கூடாது மற்றவர்களையும் உயர்த்தி நாங்களும் மேலே வரணும் என்று தான் நான் யோசிப்பேன் அப்படித்தான் எல்லாரும் யோசிக்க வேண்டும் ஒரு தடவை வந்து ஒரு தடவை பார்த்து பொறாமப்படக்கூடாது இவர்களை போன்று நாங்களும் பெறணும் என்று தான் யோசிக்கணும் என்ன எந்த மனுஷன் மனசில் பொறாமை இல்லையோ அந்த மனுஷன் கடவுளால் படைக்கப்பட்டவன் என்று பல பேர் சொல்லுவார்கள் அது என்னமோ உண்மைதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கழிச்சு கொண்டேன் இப்போ இந்த ஒரு வீடியோ வந்து இப்போ நிறைய செய்யப்படுறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க பாய்